என்ன தில்லா, கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? கேஸு நிச்சயம் அந்த பயலுக்கு தூக்குதான் சார். எவிடன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது சார். சார்ஜ் ஷீட்டு ரொம்ப கிளியர். ட்ரையலில் நம்ம ப்ராசிக்யூட்டரு பிச்சு உதறிடுவார். என்ன ரைட்டு கொஞ்சம் மந்தம், லெஃப்ட்டு கொஞ்சம் ஓகே. பாயிண்ட்ஸை பக்குவமாக எடுத்து சொன்னோம்னா பின்னிடுவார் சார். நாள் பார்த்து இவனை தூக்கில் போட வேண்டியதான் சார். யோ சார், அந்த 9ஆம் நம்பர் செல்லில் இருக்கிற தொல்காப்பியனை கூப்பிட்டு வாயா. ஓகே சார். நீங்க உட்காருங்க இல்ல சார். இருக்கட்டும் சார், பரவாயில்ல சார். ஏன் தில்லா, ஏன் இப்படி அவசரப்பட்டு பேசுறீங்க? எந்த மாதிரி பேசுனாங்க? தொல்காப்பியனுக்கு தூக்கு தண்டனை சொல்றீங்களே, அதை சொல்ல வேண்டியது கோர்ட்டு. ஒரு போலீஸ்காரனா நமக்கு கிடைச்ச விஷயங்களை கோர்ட்ல சொல்றதோட நம்ம வேலை முடிஞ்சது. சட்டப்படி நம்ம வேலையை செஞ்ச பிறகு நீதி வழங்க வேண்டிய கடமை நீதிமன்றத்தோடது. நாம அதை பத்தி சொல்றது தப்பு. என்ன சார் நீங்க அந்த பாலகிருஷ்ண பையன் மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க சார். அவனுக்கு தூக்கு கிடைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. தப்பு சார், அப்படி ஆசைப்படுறதே தப்பு. அது தவிர நீதிபதி ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை நாம சொல்றதை அப்படியே நம்புறதுக்கு. ஒருவேளை அவரு தொல்காப்பியன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டா? என்ன சார் நீங்க அவனுக்கு சாதகமா பேசுறீங்க? எதுவும் வெயிட்டா வாங்கிட்டீங்களா நீங்க? சேச்சே, நான் நேர்மையா வேலை செய்யணும்னு விருப்பப்படுறோம் சார். சார் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது சார். எல்லாம் தெரியும் சார். சில பேர் இமேஜை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு உள்ளுக்குள்ளே வாங்கிடுவாங்க சார். ஆனால் என்ன மாதிரி சில பேர் வளவலன்னு பேசி வெளியே கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. இமேஜ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப நேர்மையான ஆள் சார் நான். அப்படியா? என்ன அப்படியா சார்? என்னுடைய விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, கடின உழைப்பு இதான் இந்த கேஸை ஃபாஸ்ட்டாக என்கொயரி பண்ணி இப்போ கோர்ட்டு வரை கொண்டு வந்து இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதே. என்னுடைய துடிதுடிப்பான செயல்பாடுனால தான் கமிஷனர் வந்து என்னை மதித்து நான் சொல்கிறத ஏற்றுக்கிறாரு. புரியுதா? அப்புறம் இந்த கேஸ் மட்டும் முடியட்டும். எனக்கு எவ்வளோ பேர், புகழ், ப்ரொமோஷன் எல்லாம் பாருங்க. நீங்கள் தொல்காப்பியனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. நாளைக்கு நான் உங்களோட உட்கார வச்சு விசாரிக்க வேண்டியது வரலாம். அதனால் கொஞ்சம் அடக்கியே வாசிங்க. ஓகே. டேய் வாப்பா தொல்காப்பியா, இன்னையோட உன் மேட்ரு ஓவர்றா. கோர்ட்டு கூட்டு போய் கூண்டில் ஏற்றணும் நான், அவ்வளோதான். ஓலையெல்லாம் எழுதிடுவாங்கடா. வா சார். இந்த பயலுக்கு அப்பீல் பண்ணுறது கூட ஆள் கிடையாது சார். எப்படியும் மறுபடியும் இங்கே தான் வரப்போகிறான். தூக்கு மேடையெல்லாம் ரெடி பண்ணி வைங்க சார். என்னதில்ல அன்அஃபிஷியலாக பேசுறீங்க? ஒரு உற்சாகம் தான் சார். ஒரு கெட்டவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோங்கிற உற்சாகம் தான், வேற என்ன. ஓகே, இதில் ஒரு கழுத்தை போடுங்க. ஓகே சார். வேற சார்? இங்கே ஒன்று இந்தாங்க. அப்போ நான் கிளம்புறேன் சார். கூப்பிட்டு போங்க. ஓகே சார். ஓகே ஆல்ரா. என்னம்மா அது? தொல்காப்பியன் போய் அபிக்கு கெடுதல் பண்ணியிருப்பானா? அபியை அவன் தான் கொலை பண்ணான்னு வெளியில எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்னால நம்பவே முடியலம்மா. உங்க நிலைமை தான் சார் எனக்கும். எனக்கு என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அன்னைக்கு நம்ம தோல்ச போலீஸ் கூட்டிட்டு போகும்போது நம்ம எவ்வளோ கேட்டு பார்த்தோம். அவர் எந்த பதிலுமே சொல்லல. அப்புறம் அந்த வீடியோ டேப்ல அக்காவை வீல் சேர்ல தள்ளிட்டு போறது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஆனந்தி, கிடைச்சிருக்கிற அந்த உடல் அபியோடதா? ப்ளீஸ் அப்படிலாம் நினைக்காதீங்க. அது அக்காவா இருக்காது. சரிம்மா, நீ சொல்றபடியே இருக்கட்டும். அப்ப அபி எங்க? இப்ப நம்ம கிட்ட வெறும் கேள்விகள் மட்டும்தான் இருக்கு. எல்லா பதிலும் தொல்காப்பியன்ட்ட இருக்கு. அவருக்கு தான் எல்லாமே தெரியும். சார், அபி கொலையானதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? வரப்போற தீர்ப்பு எப்படி இருக்கும் சார்? இது பாருங்க, இது ஒரு முக்கியமான கேஸ். நான் ஏதாவது சொன்னா அது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி. So I can't tell you anything at this moment. Please excuse me. ஓகே சார், தேங்க்யூ சார். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். போங்க. Let's go.
என்னம்மா புரட்சி ரிப்போர்ட்டர், ஒரு வழியா உங்க அக்கா கதை முடிஞ்சிருச்சு போல இருக்கு. டேய் எடுபடி, யாரா சொன்னது? வேற யாரு? எல்லாம் நம்ம தோஸ்து தொல்காப்பியன் சொன்னதுதான். எங்க ஆசையை தான் அவன் நிறைவேற்றி வச்சிட்டான். எல்லாம் அவன் திருவிளையாடல். மாப்பிள, இங்க என்ன நடக்க போதோ உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாம் வாங்க. இதை விட்டா நமக்கு என்ன வேற வேலை? பாத்தியா ஆனந்தி, நம்மளை எவ்வளவு கிண்டல் பண்ணிட்டு போறானுங்க பாத்தியா? கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும் கிருஷ்ணன், நம்மளை சுத்தி எவ்வளவோ குழப்பங்கள் இருக்கே. இவ்வளவு நடந்தும் ஏன் தொல்காப்பியம் அமைதியா இருக்கணும்? நம்ம கிட்ட சொல்றதுக்கு என்ன அவனுக்கு தயக்கம்? யார் மேல தப்புன்னு எனக்கு புரியலமா. சார், அக்கா தொல்காப்பியனோட நட்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே கிளியர் ஆயிடும். அட, அப்படி என்னமா நடந்திருக்கும்? நான் தான் சொன்னேனே சார், நம்ம கிட்ட வெறும் கேள்விகள் மட்டும்தான் இருக்கு. தொல்காப்பியனுக்கு தான் எல்லாம் தெரியும். தொல்காப்பியன் வரான்னு நினைக்கிறேன். சார், நீங்க அபியை கொலை பண்ணதா சொல்றாங்களே, அது உண்மையா சார்? தொல்காப்பியன் தான். சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். தோல்ஸ், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க தோல்ஸ். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க காப்பாத்துறோம். சொல்லுங்க என்னாச்சு? சொல்லுங்க தொல்காப்பியன். தொல்காப்பியன் ஆனந்தி கேக்குறாங்க. ஏதாவது சொல்லுப்பா. தொல்காப்பியன் சொல்லுங்க. சொல்லுப்பா. என்ன சார் இப்போ ஏதோ சொல்லாம போறாரு? என்ன மாதிரி வாயே திறக்காம போறானே. ஏதாவது சொல்லுனா எப்படி சொல்லுவாரு? நான் அபியை இப்படிதான் கொன்னேன் அப்படின்னு டீடைலா சொல்லுவாரு நினைச்சியா? போ, பின்னாடியே போய் கேளு. போ. சார் பிஞ்சிடும் அண்டே ராஸ்கல். வாயை மூடுறா. உன் பேச்சல இவன் கிட்ட வச்சுக்க. என்கிட்ட பேசுனே செருப்பாலே அடிப்பேன். நீ வா ரிக்கி. வாமா, இவங்க கிட்ட என்ன பேச்சு? குட் கிரி, குட். எக்ஸலென்ட் ஜாப். அவ என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. அதுக்காகவா? நான் சொன்ன மாதிரி அவளை கரெக்டா உசுப்பே தொட்டியே கலக்கிட்டேன். பாஸ், அப்ப தீபாவளி போனஸ் 4 மடங்கா? ஓ ஷட் அப் கிரி, கம் வித் மீ. மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், உங்கள் வாதத்தை தொடங்கலாம். இவர் ஆனர், இவர் பேரு மிஸ்டர் தொல்காப்பியன். இவர் குறிப்பிட்ட இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் நிற்கிறாரு. என்றாலும் இதுக்கு முன்னாடி பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்காரு. சில வழக்குகளில் தேடப்பட்டவர். இவர் ஆனர், இந்த தொல்காப்பியன் பற்றியும் அபி பற்றியும் சில விஷயங்களை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அது இவரோட கிரிமினல் பின்னணியை பற்றி அறிந்து கொள்ள வசதியாக இருக்கும். எஸ், ப்ரொசீட். கொலை செய்யப்பட்ட அபியும் இந்த தொல்காப்பியனும் ஆதியோட ஆபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்க பணம் கையாடல் பண்ணி வேலை பார்த்த கம்பெனியோட கிளைண்ட்ஸை தங்களோட வலையில விழ வச்சு இவங்க ஆரம்பிச்சதுதான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன். போய், அப்பட்டமான போய். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி உழைப்பாலையும் கஷ்டத்தாலையும் உருவானது. இவர் சொல்றது எல்லாமே போய். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றது இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? இத பாருமா, கோர்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்வையாளர் பகுதியிலிருந்து இப்படி பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நோ யுவர் ஆனர். ப்ளீஸ் சிட் டவுன். இந்த தொல்காப்பியனும் இறந்து போன அபியும் தனிப்பட்ட வாழ்க்கையில கூட எந்த விதமான ஒழுக்கமும் நெறியும் இல்லாம தான் வாழ்ந்திருக்காங்க. சார், இது அபாண்டம் சார். இவர் என்ன கேஸுக்கு வாதாட வந்திருக்காரா இல்ல எல்லாரும் அசிங்கப்படுத்துறதுக்கு வந்திருக்காரா? நீங்க அதை அலோவ் பண்ண கூடாது ப்ளீஸ். இத பாருமா, ஏற்கனவே நான் உங்களை வார்ன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. மறுபடியும் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களை கோர்ட்டை விட்டு வெளியேற்ற வேண்டியது இருக்கும். இதை கோர்ட்டுன்னு நினைச்சீங்களா இல்ல உங்க வீடுன்னு நினைச்சீங்களா? ப்ளீஸ் சிட் டவுன். யுவர் ஆனர், தொல்காப்பியன் இதற்கு முன் நடைபெற்ற 2 கொடூரமான கொலைகளுக்காக தேடப்பட்டு வரும் ஒரு குற்றவாளி. என்ன குற்றங்கள்? 1, கோர்ட்ல நடந்த படுகொலை. சல்பேட்டா சரோஜா என்ற சாட்சியை அந்த பெண் கூண்ல ஏறி சாட்சி சொல்லும் பொழுது அவளோட தம்பிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். அதனால் இந்த நாடே பரபரப்பில் ஆழ்ந்தது. சரோஜாவும் அவ தம்பிகளும் சரியான கிரிமினல் கும்பலை சார்ந்தவங்க. தொல்காப்பியனுக்கு அவங்களோட நெருக்கமான தொடர்பு உண்டு. சரோஜா தம்பிங்க 3 பேரையும் அவன் கூடயே வச்சுக்கிட்டு பல தில்லுமுள்ளு வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான்.
ஒரு கட்டத்தில் தனக்கு பிடிக்காம போன சரோஜாவையும் அபியையும் தீர்த்து கட்ட சரோஜாவோட தம்பிகளை ஆயுதமா பயன்படுத்தியிருக்கான் இந்த தொல்காப்பியன். நமக்கெல்லாம் புனிதமான இந்த கோர்ட்லயே இந்த பாதகம் நடந்திருக்கு. கொலையாளிகளை இந்த தொல்காப்பியன் தான் பாதுகாப்பா கோர்ட்டுக்குள்ள கொண்டு வந்தான். நடந்த துப்பாக்கி சூட்ல சல்பேட்டா சரோஜா அங்கேயே இறந்துட்டா. அபிக்கு அந்த துப்பாக்கி சூட்ல பலத்த காயம் ஏற்பட்டு மூளைச்சாவு வரைக்கும் போயிட்டாங்க. நீதிமன்றத்தில் நடந்த இந்த கொலைக்கு தொல்காப்பியம் தான் காரணம்னு நிரூபிக்கிறதுக்காக போலீஸ் கிட்ட சில சாட்சியங்கள் கிடைச்சிருக்கு. வீடியோ ஆதாரமும் கிடைச்சிருக்கு. அந்த வீடியோ ஆதாரங்களை நான் உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன். இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரோஜாவை சுடப்பட்ட துப்பாக்கி தொல்காப்பியனுடையதான் என்பது தெரிய வந்துள்ளது. அதற்கான ஆதாரங்கள் கோர்ட்டில் முன்பே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. சரோஜாவை சுட்ட கிரிமினல்கள் போலீசாரோட ஏற்பட்ட மோதல்ல இறந்துட்டாங்க. ஆனா தொல்காப்பியன் பிடிபடல. அடுத்து இவர் செய்த குற்ற செயல் என்னன்னா, சாந்திங்கிற பொண்ணை கொலை பண்ணது. அந்த பொண்ணு இவன் நண்பனின் மனைவி. அவ இவன் வீட்டுல ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை பின்தொடர்ந்து தலைமறைவாய் இருந்த தொல்காப்பியனை போலீஸ் பிடிக்க முயற்சி பண்ணும்போது சாந்தியை கொன்னுட்டு தொல்காப்பியன் தப்பிச்சிட்டான். அந்த சாந்தியோட குழந்தைய இப்போ ஒரு சர்ச்சில் விட்டுருக்கான். இதெல்லாம் முன்னாடி நடந்த சம்பவங்கள். தொல்காப்பியனோட ரகசியங்களும் குற்றங்களும் அபிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அபிக்கும் தொல்காப்பியனுக்கும் விரோதம் ஏற்பட்ட நிலையில அபி நினைவு தப்பி மூளைச்சாவு ஏற்பட்டு படுக்கையில் இருந்ததுனால உண்மை வெளிவரல. இன்னும் சில நாட்கள்ல அபி குணமாயிடுவாங்கிற உண்மை தெரிஞ்ச தொல்காப்பியன் பயந்துட்டான். எங்க அபி நினைவு திரும்பி தன்னோட எல்லா குற்றங்களையும் அவ வெளியில சொல்லி தன்னை தூக்கு மேடைக்கு அனுப்பிடுவாளான்னு பயந்துட்டான். பாதுகாப்பா இருந்த மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சி ஒரு நர்ஸையும் சாகடிச்சு அபி அங்கிருந்து கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணிட்டா இந்த தொல்காப்பியன். இது எல்லாத்திற்கும் தகுந்த ஆதாரம் இருக்கிறது யுவர் ஆனர். ஒரு முறை குற்றம் செய்தாலே சட்டத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இவரோ தொடர்ந்து குற்றம் செய்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார். சோ இவருக்கு உரிய தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் தொல்காப்பியன், உங்க சார்பா வாதாட யாராவது இருக்காங்களா? இல்லை யுவர் ஆனர். எனக்காக வாதாட நான் வக்கீல் வச்சுக்கல. எனக்கு இங்கே சில விஷயங்களை சொல்லணும். அதுக்கு உங்கள் அனுமதி வேணும். எஸ், பர்மிஷன் கிராண்டட். யுவர் ஆனர், அரசு தரப்பு வழக்கறிஞர் என் மேலே இங்கே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை பலமாக வச்சுருக்காரு. இதுக்கெல்லாம் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் இப்போ புதுசாக மேலே சுமத்தப்பட்டிருக்க அபியுடைய கொலை குற்றச்சாட்டு உட்பட, ஆமாம், நான் தான் அபியை கொலை பண்ணேன். என்னாச்சு இவருக்கு? என்ன சார் இது? அரசு தரப்பு வழக்கறிஞர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இங்கே ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காரு. சரோஜாவை கொல்ல தூண்டுனது, அப்புறம் சாந்தியை கொன்னது, இப்படி அடுக்கடுக்கான குற்றங்களை தொடர்ந்து செஞ்சு அதன் தொடர்ச்சி அபியையும் கொலை பண்ணதை இங்கே போலீஸ் பக்காவாக நிரூபிச்சிருக்கு. நான் ஒத்துக்கிறேன். அபியை ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்திட்டு போய் எனக்கு அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த வியாபார பிரச்சனைகளின் காரணமாக ஏற்பட்ட கோபத்தால் கொலை பண்ணிட்டேன். இதான் நடந்தது. இதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் இங்கே தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அதுக்கு சில நிமிட அவகாசம் எனக்கு வேணும். அந்த சில நிமிட அவகாசத்துக்கு பிறகு எனக்கான தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்கலாம். என்னுடைய இந்த கோரிக்கையை ஏற்று எனக்கான இந்த நிமிட நேர அவகாசத்தை தர வேண்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட்.
அக்கா